திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இதுவரையிலும் திமுகவினர் எல்லா தவறுகளையும் செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா போதைப் பொருட்கள் விற்பதற்கு உறுதுணையாக இருக்கிறதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் உறுதுணையாக இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் 2 வீலர்ல ஃபேமிலியோட வந்திருக்கிறாங்க. ஃபேமிலியோட வரும்போது இவர் இந்த திமுக பிரமுகனுடைய மகன், அவருடைய பெயர் ஆதி. அவர் என்ன பண்ணா, அவர் நேரே அந்த 2 வீலர்ல வந்தவங்கள நேரே மோதி இருக்காரு. இறங்கி அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களுக்கு வாக்குவாதம் வந்திருக்கு. வாக்குவாதம் வந்து இவர் நல்ல போதையில் இருந்திருக்காரு ஆதி. உடனடியாக என்னன்னா மறுபடியும் வண்டி எடுத்துட்டு 8 பேர் மேல ஏற்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. 4 பேர் மேல அடிபட்டிருக்காங்க. 4 பேர் உயிர் தப்பிச்சிருக்காங்க. முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருங்கிறது தெரியல. திமுகவை சார்ந்தவர்கள் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு தயாரான ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க. மயிலாடுதுறை எம்பி சுதா மீது பகிரங்கமா கலியுலக சொற்பனாங்க என்ன பாஜக போஸ்டர் போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் யாரையுமே அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி யாராவது தவறு செய்தால் பாஜகவை சேர்ந்தவர் என்று தெரிந்திருந்தால் நாங்கள் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுப்போம். அதேபோல எம்பி ஜோதிமணி கடுமையாக விமர்சிக்க ஆபாசமாக பேசியிருக்காரு ஒரு குற்றச்சாட்டு செந்தில்வேல் கரூர் மாவட்ட பாஜக. இல்லை, அது ஏதோ வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு அவர் நீதிமன்றத்திலிருந்து ஜாமீன்ல வந்திருக்கிறாங்க. அது குறித்து நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அதை விட இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி இன்னைக்கு பண பலத்தாலும் அதிகார பலத்தாலும் ஜெயித்து விடலாம் அப்படின்னு கூட்டணி நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சீட் கம்மியா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளிலிருந்தும் ஒவ்வொரு சீட் எடுத்து புதிதாக சேர்ந்த கூட்டணியில் கொடுப்பதற்காக அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. தெரியல. ஆனாலும் அவங்க என்ன நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்ல வேண்டியது, தீர்மானிக்க வேண்டியது தமிழக வாக்காளர் பெருமக்கள். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதிமுக பாஜகவுடைய கூட்டணி சீட்டு அது இன்னும் பேச்சுவார்த்தை எதுவும் ஆரம்பிக்கல. கண்டிப்பா ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு யாருக்கு எவ்வளவு சீட்டுங்கிறத அவங்களுக்கு தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.